வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தைப்பூச திருநாள் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்குங்க. இந்த நாளில் கூடுதல் சிறப்பு என்னென்னா, முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாளாக இருப்பதால் இந்த நாளில் நம்ம வீட்டு பூஜையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இந்த நாளில் செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதை மறந்தால் தீராத பாவம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட செயல் என்ன, இந்த நாளில் மறக்கக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தைப்பூச தினத்தன்று எந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவீங்க, முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கா, எதிரிகளால் தொல்லை ஏற்படுதா, மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குதா, உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனை இருக்கா, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செய்வினை பில்லி சூனியம் போன்ற ஏதாவது செய்தி வைத்திருப்பாங்கன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து விடுபட பார்த்தீங்கன்னா செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பரிகாரம் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா செய்வினை கோளாறுலேருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறந்த பரிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முருக பக்தர்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம் தைப்பூச தினமாக கொண்டாடுறோம். இந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா முருக பெருமானுக்குரிய வழிபாடு மட்டும் இல்லைங்க, அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமைய போகுது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளை சில ஆலயங்களில் சிறப்பு பூஜையும் அபிஷேகங்களும் நடத்தப்படுதுங்க. முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்தில் தான் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கிய சிறப்பாக இருப்பதால் முருகப்பெருமானுக்கு இந்த நாள் சிறப்பான விசேஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டா முருகனுடைய அருள் உண்டுங்க. ஆனால் உண்மையில் இந்த நாளை முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லை, ஏராளமான கடவுளுக்குரிய சிறப்பான நாளாகவும் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். தைப்பூச நாளாக சிவ வழிபாடோ சக்தி வழிபாடோ குரு வழிபாட்டிற்கு சிறப்பான நாளாகவும் அமையும். அதனால் தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன் உண்டுங்க. முருக வழிபாட்டிற்குன்னு சில தினங்கள் உகந்த தினமாக சொல்லப்படுது. வைகாசி விசாக முருகன் தோன்றிய நாளாக கொண்டாடுவான். அடுத்து கார்த்திகை 6 உதித்த முருகன் சக்தியின் துணையால் ஒருவராக உருவான நாளுங்க கார்த்திகை. சஷ்டி பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழித்து அவர்களை ஆட்கொண்ட நாள் தான் ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டிங்க. முருகன் வலியை திருமணம் புரிந்த இந்த பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். தைப்பூசம் பார்த்தீங்கன்னா அன்னியிடம் வேல் வாங்கி திருக்கையில் வேல் ஏந்திய திருநாளை தான் நம்ம தைப்பூசமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வரோம். அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாளை நம்ம எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தைப்பூச திருநாளில் முருகனுக்கு எத்தனையோ சிறப்பு வாய்ந்ததோ அதே அளவு இந்த நாளில் அவர் கையில் இருக்க வேலுக்கும் அத்தனை சிறப்பு உள்ளதுங்க. இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா நாளானது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1/2/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளில் பௌர்ணமி திதி இருந்தாலும் பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இணைந்து வந்திருப்பது சிறப்பான கூடுதல் பலனை பெற்று தர இருக்கு. இந்த வழிபாட்டின் போது முருகனுக்காக நீங்கள் சாற்றக்கூடிய மலர் தான் ஒவ்வொரு தெய்வத்தின் ஒவ்வொரு மலர் பிடிக்கும். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலரை சாற்றி வழிபடுங்க. செவ்வரளியை கொண்டு தான் இந்த நாளில் நம்ம தீபம் ஏற்றணும். உங்கள் வீட்டில் முருகனுடைய படம் இல்லைன்னா வேல் இருந்தால் அதை முதல்ல எடுத்து சுத்தம் செய்து வச்சுட்டு தைப்பூச திருநாளில் வேலிற்கு தனி வழிபாடு கூட இருக்குங்க. ஆகையால் இருந்தாலும் நிச்சயமாக இந்த பூஜையை வைத்து வழிபடுங்க. சிறிய தட்டில் செவ்வரி மலர்களை பரப்பிட்டு அதன் மேலே அகல் விளக்கு வைத்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாயாசன்னு ஏதாவது இனிப்பு வைத்து கூட நீங்கள் வழிபடலாம். இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு தீபத்தை அமர்ந்து உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் மனதார வேண்டிக்கோங்க. பணத்தடைகள் நீங்கி கடன் தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியான வாழ வேணும்னு
பணவரவு அதிகரிக்க வேண்டும்னு மனதார நீங்கள் இந்த நாளில் வேண்டிக்கலாம். இந்த வேண்டுதலோடு கூடுதலாக கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக பாராயணம் செய்யணும். இந்த வழிபாடு முடிந்த பிறகு கற்பூர தீபாராதனை காட்டி நெய்வேத்தியத்தை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிடலாம். பொதுவாகவே எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் நினைத்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு வழிபடமே தோன்றுன்னு சொல்லலாம். அந்த தெய்வம் மட்டும் இல்லைங்க, குலதெய்வத்தின் அருளும் நமக்கு வேண்டும். அப்போதுதான் நம்முடைய விரதமும் வழிபாடு முறையாக நல்ல பலனை பெற்று தருங்க. அந்த வகையில் முருகப்பெருமானினுடைய அருளால் தைப்பூச நாளன்று எந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றினா கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப பிரசித்தி பெற்ற நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்திடுங்க. ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாத நபர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் முருகனை வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டோடு சேர்ந்து நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் என்னென்னா செவ்வாய் ஓரையில் ஏற்றுவது இன்னும் சிறப்புங்க. அதே போல் இந்த நாளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள, இரவு 8லிருந்து 9 மணிக்குள்ள, அதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். மாலை நேரமாக இருந்தால் 5:30லிருந்து 7:30க்குள்ள இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இந்த நாளில் ஏற்றக்கூடிய முதல் தீபம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபங்க. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு பிடித்தமான திணை அரிசியை கொண்டு மாவிளக்கு செய்து அதில் 5 திருகளை போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. இந்த மாவிளக்கு தீபத்தினால் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருளோடு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 6 தீபங்கள் ஆறுமுகனுக்காக ஏற்றி வழிபடுவது. இந்த 6 தீபங்கள் 3 தீபங்கள் நல்லெண்ணெயிலும் 3 தீபங்கள் நெய் தீபமாக ஏற்றுங்க. இந்த தீபத்தை முழு துவரம்பரப்பு மேலே ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை தருங்க. கடைசியாக நீங்கள் ஏற்ற வேண்டிய முருகனுக்குரிய தீபம் வெற்றிலை தீபம்தான். 6 வெற்றிலை எடுத்து சுத்தம் செய்து அதன் காம்புகளை நீக்கிட்டு சந்தன குங்குமம் வச்சு அந்த 6 வெற்றிலை தனியும் வட்டமாக பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கையும் வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளன்று 3 வேளையோ இந்த 3 தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதோடு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தையும் உண்டாக்கி தரும். தீய சக்திகளினுடைய பாதிப்புகள் இருந்து முற்றிலுமாக விலகி ஒரு நல்ல சுகமான நிம்மதியான வாழ்க்கை உண்டாகுங்க. இந்த தைப்பூச திருநாளன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருப்பதால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 தீபத்தையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி செல்வ செழிப்பு வாழ்க்கையில் உண்டாகும். பணவரத்தும் அதிகப்படியாக இருக்குங்க. தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய நாள் தான் தைப்பூச திருநாளுங்க. இந்த தைப்பூச தினத்தில் பார்த்தீங்கன்னா அகிலம் தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கு. தைப்பூச நல்நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுன்னே சொல்லலாம். அதோடு சிவனுக்கு குரு பகவானுக்கு கூட இந்த நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த கலிவெம்பாணி மாலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடியவங்க கந்தனை காலையிலே எழுதிட்டு மனதார வணங்கி விட்டு பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை உச்சரித்து வரை உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாம். காலை மதியனே 2 வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன் உண்டு. முருகனை வழிபடக்கூடிய சமயத்தில் முருக வேலையும் இந்த நாளை வழிபடுவது நல்லதுங்க. இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை தேடித்தரும். பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதத்தை 48 நாட்கள், அதாவது மார்கழி மாதத்திலிருந்து தொடங்கியவங்களே இருப்பீங்க. 21 நாட்கள், 11 நாட்கள், ஒரு நாள் கூட நீங்கள் மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கான பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கா, நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருக்கா, இது ஜாதக ரீதியாகுது ஏதாவது ஒரு கோளாறு இல்லைன்னா பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா எதிர்களுடைய சேவினை கோளாறு, இல்லைன்னா பில்லி சூனியம் ஏதாவதாக இருக்குங்க. அதிலிருந்து விடுபட பில்லி சூனியம் எடுப்பதற்கு இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.